ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். 1 ராஜாக்கள் 13:32. அன்புக்குரியவர்களே, தேவன் வார்த்தையாய் வெளிப்பட்டார். வார்த்தையானவரே மாம்சமாகி தேவகுமாரனானார். வார்த்தையால் உலகத்தை உண்டாக்கியவரின் வல்லமை எவ்வளவு பெரியது. சத்திய வார்த்தையை உரைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதால் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுகிறார். செய்ய போகிறதை முன்னறிவித்து தாம் சொன்னபடியே செய்து காட்டுகிறவர் தேவன் ஒருவர் மட்டுமே. கர்த்தருடைய வார்த்தையை சொந்தமாக்கி விசுவாசத்தோடு சார்ந்திருப்பவர்கள் எந்த காலகட்டத்திலும் ஏமாந்து போக வாய்ப்பே இல்லை. நீங்கள் எந்த காரியத்தில் ஆண்டவருடைய வாக்கை ஊன்றுகோலாக சார்ந்து நிற்கிறீர்களோ அதன்படி செய்ய உங்களுடைய உதவி இல்லாமலேயே நம்ப முடியாதவைகளை தேவன் உங்களுக்கு செய்வார். தேவன் சொல்வதில் ஒன்றாகிலும் தரையிலே விழுவது இல்லை. எத்தனை வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு தந்தாரோ அவைகளை எல்லாம் சொன்னபடியே நிறைவேறும். தேவனுடைய வாக்கின் நிறைவேறுதலுக்காக பாதகங்கள் நடுவிலும் பொறுமையாய் நீங்கள் காத்திருந்த நாட்கள் முடிந்து போனது. இனி தேவ வாக்கு உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நிறைவேறுவதை காண்பீர்கள். ஆண்டவரை விசுவாசியாமல் புலம்பி கண்ணீர் வடித்த காலம் முடிந்து போனது. வார்த்தையில் உண்மை உள்ளவர் உங்கள் வாழ்வில் நிகழ்த்துவவைகளை பார்த்து அவரை கொண்டாடி மகிழ போகிறீர்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தபடியே நிறைவேறும். நான் ஜெபிப்போம். வார்த்தையில் உண்மையும் வல்லமையும் நிறைந்த பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எந்தவித பாவங்களிலோ அல்லது உமக்கு பிரியமில்லாத காரியங்களையோ செய்திடாதவாறு உமது பாதுகாவலுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆபத்துகளிலோ சத்துருவின் மறைவான கண்ணிகளிலோ நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி உங்கள் மறைவில் எங்களை வைத்துக் கொள்ளுங்க. அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நொடியும் உமக்கு பிரியமானவற்றை பேசவும் அதன்படி செய்யவும் எந்த விதமான தீய சித்தங்களையும் நாங்கள் செயல்படுத்தாதபடிக்கு எங்களை தடுத்து ஆட்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்க வாக்கு தத்தங்களில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நிலைத்திருந்து பெற்றுக்கொள்ள உங்க இரக்கம் தாங்க. எங்கள் விசுவாசம் பெருகவும் நாங்கள் விசுவாசத்தில் வளரவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அந்தகார நீங்க வெளிச்சம் தந்து இரவில் நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்னங்களுக்கும் உங்க மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மிஷினரிகளின் நலன் காக்கப்படவும் மலைவாழ் மக்கள் மத்தியில் ரட்சிப்புண்டாகவும் சத்தியத்திற்கு மக்கள் செவிகொடுக்கவும் தேவ கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேசம் இரட்சகரை சார்ந்து கொள்ளவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.